ராமாயணம். முனீஸ்வரர்களான உங்களது வேலை யாசகம் கேட்பதுதான், வேலைக்காரனாவதல்ல. உதாரணத்திற்கு ஒன்றை கூறுகிறேன். கோசல நகரத்தை ஆண்ட அரிச்சந்திர மன்னன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு தன்னையே விற்றவர். விஸ்வாமித்ர முனிவருக்கு 1 மாத காலத்தில் தான் தங்க நாணயங்களை அளிப்பதாக வாக்களித்தார். சூரியன் மறையப் போகிறான். மாத காலம் முடிகிறது. நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை. இன்பத்தில் சரிபாதி பங்கெடுத்துக் கொண்டவள் நான். தாங்கள் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கும் தேவியான எனக்கு உரிமை உள்ளது. நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மீதமுள்ள கடனை கூடிய விரைவில் தந்துவிடு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக மன்னர் ஹரிச்சந்திரர் அவர்கள் கட்டிய மனைவியையும் இழந்தார். நாங்கள் செய்வதெல்லாம் அவரோடு ஒப்பிட்டால் ஒன்றுமில்லை. நீங்கள் இருவரும் அயோத்தியின் இளவரசர்கள், ரகுகுலத்தை வழிநடத்த வேண்டியவர்கள். நீங்கள் வேலைக்காரர்களானால் அங்கு பிரபுவின் நிலைமை என்ன? இந்த உலகத்தில் அம்மா இல்லாமல் ஒரு குழந்தை வாழ்வதை விட மிக பெரும் துக்கம் வேறு எதுவும் இல்லை அனுமன் அவர்களே. ஏதோ ஒரு அசுர சக்தி ரகுகுலத்திற்குள் அடியெடுத்து வைப்பது போல் தோன்றுகிறதா? நம்முடைய மன்னர் ராமர் இருக்கும் வரையில் எந்த சக்தியாலும் எதுவும் செய்திட முடியாது. எந்த காரணமும் இல்லை. ஒரு முனிவனுக்கு ராமனை சந்திக்க என்ன காரணம் வேண்டும்? சிறிது நேரம் பொறுத்திருக்க வேண்டும். தாங்கள் இவர்களுக்கு பின்னால் தானே வந்தீர்கள். ஆகையால் பொறுமை காக்க வேண்டும். நாட்டிற்கு மன்னனாகவே இருந்தாலும் அனுமதி பெற்றுதான் வர வேண்டும். தம்மை பற்றி சொல்ல முடியுமா? என்னை பற்றி தெரிந்து கொள்ள நினைக்கிறீர்களா? இதை எடுத்துச் சென்று உங்கள் மன்னர் ராமரிடம் இதை காட்டுங்கள். இந்த மோதிரம் அவரே என்னை அழைப்பார். தயவு செய்து சீக்கிரம் என்னை பிரபு ராமரை சந்திக்க வையுங்கள். அண்ணா, உங்களை காண ஒரு முனிவர் வந்திருக்கிறார். இந்த மோதிரத்தை கொடுத்தார். அவருடைய அறிமுகம் இதுதான் என்று கூறுகிறார். அவரை மரியாதையோடு அழைத்து வா லட்சுமணா. ஆனால் அந்த முனிவர் யார் என்று சொல்லுங்கள் அண்ணா. நான் உன்னை அவரை அழைத்து வரச் சொன்னேன். ஆகட்டும் அண்ணா. வணங்குகிறேன் ராம். அந்த அம்மாவிற்கு உதவி செய்வதற்கு ஊரில் ஒருவரும் முன்வரவில்லையே. எல்லோருக்கும் உயிர் மீது ஆசை இருக்கும். அவருடைய கணவருக்கு தொற்று நோய் இருந்தது. அது எல்லோருக்கும் தெரியும். ஆதரவு இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது புண்ணியத்திலும் பெரிய புண்ணியமாயிற்று. இங்கு வரக்கூடிய பிணங்களை எரிப்பதுதான் உன் வேலை. அதற்கு கட்டணங்களை வசூலிக்க வேண்டும். நினைவிருக்கட்டும், என்ன ஆனாலும் கட்டணத்தை செலுத்தாமல் யாருக்கும் பிணங்களை எரிக்க அனுமதி இல்லை. தாய் சீதையும் பிரபு ராமரும் இணைந்த மறு உருவங்கள் தான் லவணம் குசன். ராமா, நானும் நீங்களும் சந்திப்பது எவருக்கும் தெரிய வேண்டாம். இதை ரகசியமாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். லட்சுமணா, கூறுங்கள் அண்ணா. சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் பேச வேண்டும். அதனால் இது முடியும் வரையில், நான் அனுமதிக்கும் வரையில் யாருமே இந்த அறைக்குள் வரக்கூடாது. ஒருவேளை வந்துவிட்டால் விதிமுறைப்படி ராமர் ராஜா அவர்களுக்கு என்ன தண்டனை அளித்தாலும் அது அவர்களுக்கு வழங்கப்படும். இந்த ஆணையை மீறுபவர்களுக்கு நான் மரண தண்டனை அளிப்பேன்.